எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வீடியோ பதிவிலே வருகிற மார்ச் 8ஆம் தேதி 2024 ஆண்டு வெள்ளிக்கிழமை அன்று மகா சிவராத்திரி திருநாள். கேட்டாலும் கிடைக்காத, தேடினாலும் அடைய முடியாத அற்புதமான ஒரு திருநாள் இந்த மகா சிவராத்திரி திருநாள். இந்த மகா சிவராத்திரி திருநாளிலே செய்யக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். அதாவது மகா சிவராத்திரி அப்படின்னாலே நீங்கள் ரெடி ஆகிக்கணும். என்னென்ன மாதிரியான விசேஷங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அன்று இரவு தூங்காமல் விழித்திருக்க வேண்டும். அதற்கு முதல் ஆயத்தமாக கோயிலுக்கு போயிடுங்க. வீட்டிலையே சில பேர் தூங்காமல் முழிச்சிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. வயசானவங்க, உடம்பு முடியாதவங்கலாம் கோயிலுக்கு போயிட்டு நைட் இருக்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக வீட்டில் தான் இருக்கும். அப்படி இருப்பவர்களை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எல்லாருமே கோயிலுக்கு போயிடுங்க. ஏன்னா கோயிலில் நாம் போயிட்டு தூங்காமல் விழித்திருந்து நம்ம பூஜை புனஸ்காரங்களை பார்த்து மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யும்போது அது ஒரு முறையான வழிபாடாக இருக்கும். நம்ம வீடுகளில் அப்படி எந்த அளவுக்கு இருக்க முடியும் கட்டுப்பாடாங்கிறது ஒரு சந்தேகம்தான். ஸோ அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மகா சிவராத்திரி விரதம், ஒரு மகா சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்தாலே நீங்கள் 100 அஸ்வமேத யாகம் செய்த பலனினை பெறுவதாக சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. 100 தடவைக்கு மேல் கங்கா ஸ்நானம் செய்த பலனினை நீங்கள் பெறுவதாக சொல்லப்படுகிறது. ஸோ அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த மகா சிவராத்திரி. ஸோ மகா சிவராத்திரியை எக்காரணம் கொண்டும் நீங்கள் தவறவிடக்கூடாது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகா சிவராத்திரி திருநாள் அன்று நீங்கள் கட்டாயமாக ஒரு 2 ஏலக்காவை எடுத்துக்கோங்க. அதை சர்க்கரையில போட்டு வைங்க. சர்க்கரை டப்பா இருக்குல்ல வீட்டில், அதில் 2 ஏலக்காய் போட்டு வைங்க. இது என்னைக்கு போட்டு வைக்கணும் அப்படின்னு கேட்டால், மகா சிவராத்திரி நாளன்று காலை 6 to 7. அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா மதியானம் 1 to 2. இந்த 2 டைமிங்லையும் போட்டு வைக்கணும். 2 ஏலக்காயை எடுத்து சர்க்கரையில் போட்டு வைக்கணும். வெள்ளை சர்க்கரையில் போட்டு வைக்கணும். ஏன் இப்படி போட்டு வைக்க சொல்றீங்க அப்படின்னா, மகா சிவராத்திரி எந்த கிழமையில் வருகிறதோ அந்த கிழமையை பொறுத்து அதனுடைய சக்தி மாறுபடும். இந்த மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமைனாலே சுக்கிரனினுடைய அற்புதமான நாள். அந்த சுக்கிரனுடைய வேலை என்ன ஒரு ஜாதகத்துல அப்படின்னா, சுக்கிரனை தனகாரகன், கலஸ்திரகாரகன் என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதனுக்கு பணம், பதவி, புகழ், செல்வம், சொத்து சுகங்கள் இது எல்லாமே வந்து சேரணும்னா தனகாரகனான சுக்கிரன் வலுவாக இருக்க வேண்டும். சுக்கிரனினுடைய அருளும் கிடைக்க வேண்டும். இது இருக்கக்கூடிய பட்சத்திலே அந்த மனிதன் உலகத்தில் உள்ள எல்லா சுகங்களையும் பெற்று வாழ்க்கையிலே மிகப்பெரிய அளவிற்கு யோகங்களை அடைவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், மறக்காம தவறாம இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருங்க. அதாவது ஏலக்காய், சர்க்கரை இந்த 2மே சுக்கிர கடாட்சம். சுக்கிரனின் நிறம் வெண்மை, சுவை இனிப்பு. ஸோ சர்க்கரை எடுத்துட்டோம். ஏலக்காய் லக்ஷ்மி கடாட்சம் உடையது, சுக்கிரனினுடைய அதிதேவதை லக்ஷ்மி. ஸோ நம்ம ஏலக்காய் எடுத்துட்டோம். இப்படி 2ஐயும் போட்டு வைக்கும்போது, அந்த மகா சிவராத்திரி நாளில் போட்டு வச்சு சிவபெருமான வழிபாடு செய்யும் போது, வறுமை தாண்டவமாடும் இடத்திலும், கஷ்டங்கள் தாண்டவமாடும் இடத்திலும் சுபிக்ஷம் மேலோங்கி, செல்வகடாட்சம் பெருகி, கோடீஸ்வர யோகம் உங்களை அடையும் என்கிறதுலே எந்த விதமான ஐயமுமே இல்லை. ஸோ இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. அதே நேரத்தில் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் நீங்கள் அன்று நமசிவாய மந்திரத்தை ஒரு 108 முறையாவது பாராயணம் செய்ய பாருங்க. உலகத்திலேயே மிக உயர்வான மந்திரமாக இந்த நமசிவாய மந்திரம் பார்க்கப்படுகிறது.
நமசிவாய மந்திரம் விதியையே மாற்றக்கூடிய சக்தியினை கொண்ட மந்திரமாக சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனினுடைய விதி பயன் அதுபடிதான் உலகத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு என்ன செய்யணும், என்ன எப்படிங்கிறது எல்லாமே ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஒன்று. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று அப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதனுடைய அன்றாட விஷயங்கள் கூட ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டதுதான். சரிங்களா? அதையே மாற்றும் சக்தி நமசிவாய மந்திரத்துக்கு இருக்கு. நீங்க கடைசி வரைக்கும் தர்தரனாதான் இருக்குன்னு ஒரு அமைப்பு இருந்தா கூட அதையும் மாற்றலாம் இந்த சிவ மந்திரத்தை பயன்படுத்தி. இந்த மகா சிவராத்திரி நாள்ல ஓம் நம சிவாய மந்திரத்தை ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னா அது 1,00,000 முறை சொன்னதற்கு சமமானதாக கருதப்படுகிறது. ஒரு முறை சொன்னா 1,00,000 முறை நீங்கள் சொன்னதற்கு சமமானதாக கருதப்படுகிறது. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓம் நம சிவாய மந்திரத்தை அன்னைக்கு ஒரு 108 முறையாவது பாராயணம் செய்யுங்க. இரவு மகா சிவராத்திரி நாள் என்று கோயிலில் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கண்களை மூடிட்டு ஓம் நம சிவாய மந்திரத்தை சிரதையோடு பாராயணம் செய்யுங்க. கண்டிப்பாலும் உங்களினுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய விதி மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே இல்லை. அர்ச்சனை செய்யணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா வில்வ அர்ச்சனை பண்ணிடுங்க. வில்வ அர்ச்சனை சிறப்பா இருக்கும். மகா சிவராத்திரி நாளன்று இரவு செய்யப்படும் அபிஷேகத்துல வில்வ அர்ச்சனை உங்களுடைய சார்பில் கொடுத்து செஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவு நல்லது. வில்வம் என்பது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. வில்வ செடியினுடைய காற்று பட்டாலே நம்முடைய கர்ம வினைகள் தீரும், பாவக்கணக்குகள் விலகும் என்று சொல்லப்படுகிறது. பேர்பட்ட அந்த வில்வ இலை அதை நீங்க சிவனாருக்கு அபிஷேகம் பண்றது வச்சு அர்ச்சனை பண்றது, அதாவது வில்வ இலை அர்ச்சனை செய்வது என்பது உங்களினுடைய வாழ்க்கை நிலையை அடியோடு மாற்றக்கூடிய விஷயமாக அமையும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. கண்டிப்பா மேற்கூறிய விஷயங்கள் யாவையும் செய்திடுங்கள், செய்து நற்பலனினை பெற்றிடுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறோம். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மந்திரத்தை சிரதையோடு பாராயணம் செய்யுங்கள். கண்டிப்பாலும் உங்களினுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய விதி மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே இல்லை. அர்ச்சனை செய்யணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா வில்வ அர்ச்சனை பண்ணிடுங்க. வில்வ அர்ச்சனை சிறப்பா இருக்கும். மகா சிவராத்திரி நாளன்று இரவு செய்யப்படும் அபிஷேகத்துல வில்வ அர்ச்சனை உங்களுடைய சார்பில் கொடுத்து செஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவு நல்லது. வில்வம் என்பது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. வில்வ செடியினுடைய காற்று பட்டாலே நம்முடைய கர்ம வினைகள் தீரும், பாவக்கணக்குகள் விலகும் என்று சொல்லப்படுகிறது. பேர்பட்ட அந்த வில்வ இலை அதை நீங்க சிவனாருக்கு அபிஷேகம் பண்றது வச்சு அர்ச்சனை பண்றது, அதாவது வில்வ இலை அர்ச்சனை செய்வது என்பது உங்களினுடைய வாழ்க்கை நிலையை அடியோடு மாற்றக்கூடிய விஷயமாக அமையும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. கண்டிப்பா மேற்கூறிய விஷயங்கள் யாவையும் செய்திடுங்கள், செய்து நற்பலனினை பெற்றிடுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறோம். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மேற்கூறிய விஷயங்கள் யாவையும் செய்திடுங்கள், செய்து நற்பலனினை பெற்றிடுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறோம். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.